நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் vs சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா சவாய் மான்சிங் ஸ்டேடியம் ஜெய்ப்பூரில் வந்து நடக்குது. ஸோ இந்த பிட்ச் குறித்து பிட்ச் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்லோவர் சர்ஃபேஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக நடந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த மேட்ச்சில் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து பெரிய ஷாட் ஆடுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. பால் வந்து ரொம்ப நின்று வந்தது. ஸோ அதனால் வந்து பால் வந்து கரெக்டாக பேட்டுக்கு மிடிலுக்கு வராதனால அவங்களால பெரிய ஷாட்ஸ் ஆட முடியாமல் வந்து திணறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் கிறிஸ்லின், உத்தப்பா, சுனில் நரேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து பெரிய ஷாட்ஸ் வந்து ஆட முடிஞ்சது. ஸோ அதனால் இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டு விதமாக வந்து ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இதெல்லாமே கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து டாஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் டீமை வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டீம் நியூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது, சேம் லெவனோட தான் ஆடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பேட்ஸ்மேன் வந்து சஞ்சு சாம்சன் அவர் வந்து இன்ஜுரியில் இருக்கார். ஸோ அவரை பற்றின அப்டேட் வந்து தெளிவாக தெரில. ஸோ அவர் வந்து ஒன்ஸ் ஃபிட் ஆகிட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பாக இன்றைக்கி மேட்ச்சில் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. டாஸ் போட்டதுக்கப்புறம் 11 கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய சேஞ்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து இப்போ ட்ரீம் 11 டீம் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டீம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ எப்போயுமே 3 டீம் எடுப்போம். இந்த மேட்ச் 2 டீம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். பெருசாக வந்து இந்த டீம் இதில் வந்து எனக்கு பெரிய பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ஸோ அவங்களுடைய ஃபார்ம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக நான் வந்து 2 டீம் மட்டும்தான் இந்த மேட்ச்சுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு டீமில் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பட்லரை கேப்டனாகவும் வைஸ் கேப்டனாகவும் பேப் டூ பிளேசஸ் போட்டிருக்கேன். ஜோஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் பர்டிகுலராக வந்து ஓப்பனிங்கில் வந்து நல்லா எல்லா மேட்சுமே நல்லா ஆடிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ட்ராக் வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு பழக்கப்பட்ட ட்ராக் மாதிரி இருக்குது. நல்லா ஈஸியாகவே பேட்டிங் ஆடுறாரு. ஸோ அதனால் வந்து அவரை வந்து நான் வந்து கேப்டனாக ஸ்ட்ரெயிட்டாகவே போட்டிருக்கேன். பேப் டூ பிளேசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிதானமாக வந்து ஆடுறாரு. அது சைடில் பார்த்தீங்கன்னா வாட்சன், ரெய்னா இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் குயிக்காக ரன் எடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. பட் பேப் டூ பிளேசஸ் வந்து லாஸ்ட் வரைக்கும் மேட்சாக வந்து ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக விளையாண்ட 2 மேட்ச்லேயும் ரொம்ப சூப்பராக வந்து ஆடுறாரு. ஸோ அதனால் வந்து அவரை வந்து நான் வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரகானே வந்து ஸ்டீவ் ஸ்மித்தை போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஸ்டீவ் ஸ்மித்தும் பொறுத்த வரைக்கும் சேம் வந்து பேப் டூ பிளேசஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். அவரும் வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன். அவர்கிட்ட இருந்தும் நல்ல நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரகானே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் ஒரு சில மேட்சஸ் வந்து நல்லா ஆடி இருந்தார். பட் இப்போ 2 மேட்சாக பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபார்ம் வந்து ரொம்ப புவராக இருக்குது. நல்லா ஆடினா கூட ஒரு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவரை வந்து நான் எதுக்கு எடுத்திருக்கேன்னா இந்த பிச் கண்டிஷனுக்காக மட்டும்தான் எடுத்திருக்கேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சஞ்சு சாம்சன் ஆடினார்னா ஸ்ட்ரைட்டாகவே அவருக்கு போயிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ராகுல் திரிபாதி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ பவுலிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் கோபால், தவால் குல்கர்னி எடுத்திருக்கேன். ஜோஃப்ரா ஆர்ச்சரையும் எடுக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இருந்தது. பட் வந்து தவால் குல்கர்னி வந்து ஃபஸ்ட்டு டாப் ஓவரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்விங்கு கிடைக்கிது அவருக்கு இந்த பிச்சில். ஸோ அதனால் அவரும் வந்து ஒரு சில விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதன் காரணமாக அவரை வந்து எடுத்திருக்கேன். ஸோ தீபக் சஹர், இம்ரான் தஹீர் இவங்கெல்லாம் வந்து நல்ல ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓப்பனிங்கில் தீபக் சஹர் நல்ல விக்கெட் எடுப்பார். ஸோ அதன் காரணமாக அவரை வந்து நான் இந்த டீமில் எடுத்திருக்கேன். ஸோ அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டீமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஸ்டீவ் ஸ்மித் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அவர் வந்து 1 டவுன் வருவார். ஸோ 1 டவுன் வந்து கொஞ்சம் நிதானமாக ஆடுவார். ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் பூராக தான் இருந்தது லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா. பட் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதன் காரணமாக அவர் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன். வைஸ் கேப்டனாக வந்து ஸ்ரேயஸ் கோபாலை போட்டிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் அவருக்கு வந்து போதுமான அளவு நல்ல டேன் கிடைக்கிது. லாஸ்ட்டாக ஒரு 2-3 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த பிச்சு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுனால நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இவருக்கு இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக ஸ்ரேயஸ் கோபாலை வந்து வைஸ் கேப்டனாக போட்டிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டீம். சஞ்சு சாம்சன் இன்னைக்கு மேட்ச் ஆடினார் அப்படின்னா அவரை கூட நீங்கள் கேப்டனாக போட்டுக்கலாம். ஸோ அவர் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல் சுதேசன் மிதுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரளா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அவர் வந்து பெருசாக வந்து ஒன்றும் பெர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அவருக்கு பதிலாக ஜெய்தேவ் உனட்கட் அவர் இன்றைக்கி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கான மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த ப்ரிடிக்ஷன் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான புதிய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.